இந்திய பங்குச்சந்தை கடும் வீழ்ச்சியை கண்டிருக்கிறது. மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1160 புள்ளிகள் சரிந்து வர்த்தகம் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜாவிடம் கேட்கலாம். ராஜா, முழுமையான விவரங்கள். வணக்கம். இந்திய பங்கு சந்தைகளில் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய சரிவு இன்று ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மும்பை பங்குச்சந்தை குறியீட்டின் சென்செக்ஸ் 1100 புள்ளிகளுக்கு மேல் வீழ்ச்சி கண்டிருக்கிறது. இதுக்கு மிக முக்கிய காரணமாக பார்க்கப்படுவது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் எனப்படும் பதிலுக்கு பதில் வரி விதிக்கும் திட்டத்தை நாளை அமல்படுத்த இருக்கிறார். இதன் காரணமாக நிதியாண்டின் முதல் நாளான இன்று இந்திய பங்குச்சந்தைகளில் மிகப்பெரிய சரிவு காணப்படுகிறது. இது மட்டுமின்றி கச்சா எண்ணெய் விலையானது சர்வதேச அளவில் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. மூன்றாவது காரணியாக அமெரிக்காவில் வேலைவாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதும் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. நான்காவது காரணமாக இந்தியாவில் உள்ள பங்குச்சந்தைகளில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தங்களது பணத்தை வெளியே எடுக்கும் முயற்சியில் தீவிரம் காட்டி வருவது மிக முக்கியமாக இந்த 4 காரணிகள் பங்குச்சந்தைகளில் மிகப்பெரிய சரிவுக்கு முக்கிய காரணிகளாக கூறப்படுகிறது. தற்போது வரை இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், பஜாஜ் பைனான்ஸ், HDFC ஆகிய நிறுவனங்களின் பங்குகள் மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியை கண்டிருக்கின்றன. இந்த சரிவானது இன்று பிற்பகல் வரை தொடரும் என்றே பங்குச்சந்தை நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் நாளை மிகப்பெரிய சரிவை சந்திப்பதற்கும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. வழங்கியமைக்கு நன்றி ராஜா.